உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆனா ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல லீகலா புஷ்பா சூர்யான்னு பேர் வரணும். அதுக்கு நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் மேரேஜ்னா எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதான் மண்டபத்துல கிராண்டா நடக்க போகுதுல்ல. இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியணும்னு அவசியம் இல்ல. ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தானே. நாம மட்டும் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்துடலாம். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல அந்த சர்டிபிகேட்டை காட்டி புஷ்பா சூர்யான்னு பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப யோசிக்கிறீங்கல்ல சூர்யா, அப்ப இதை விட்டுடலாம். என்ன, புஷ்பா சூர்யான்ற பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணத்துக்கு உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். சரி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ என்ன, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான் அவ்வளவுதான். இல்லைங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இல்ல, ஜென்ரலா ரெஜிஸ்டர் மேரேஜ்னா ஒரு 15 days டைம் ஆகும்ல. ஆனா ஒரே நாள்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? இதுதான் உங்க சந்தேகமா சூர்யா? பணம் கொடுத்தா போதும், அதெல்லாம் செஞ்சு கொடுக்க ஆள் இருக்காங்க. அப்பா உங்க கிட்ட எல்லாம் பேசி வச்சிருப்பாரு. ஓ, அப்படியா? இங்க பாருங்க, எனக்கு இந்த மாதிரி குறுக்கோளில போறதெல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் நீங்க ஃபீல் பண்றீங்க, உங்க ஆசைக்காக நான் இதை பண்றேன். நிஜமா தான் சொல்றீங்களா சூர்யா? ஐ லவ் யூ. சாரி, சந்தோஷத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இட்ஸ் ஓகே. நான் இப்ப வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. சூர்யா ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டானா இல்லையான்னு தெரியலையே. ஒரே டென்ஷனா இருக்கு. சிஸ்டர், நம்ம புஷ்பா ஃப்ளவர் மாப்பிளைய கன்வின்ஸ் பண்றதுதான் இருக்கு சிஸ்டர். அந்த ஃப்ளவர் என்ன பண்ணிட்டு தான் வருதுன்னு தெரியலையே. ஆண்டி, என்னாச்சு புஷ்பா? சூர்யா ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டானா? என்ன சிஸ்டர் நீங்க, அந்த ஃப்ளவர் முகத்துல இருக்கிற மலர்ச்சியை பார்த்தாலே தெரியல நம்ம மாப்பிளை ஓகே சொல்லிட்டான்னு. அப்படியா? சூர்யா சம்மதிச்சிட்டானா? முதல்ல கொஞ்சம் யோசனை பண்ணாரு. சூர்யா தான் சென்டிமெண்ட் இடியட்னு சொல்லிருக்கீங்களே, அதான் சென்டிமெண்டா பேசி ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு சம்மதிக்க வச்சிட்டேன். சூப்பர் புஷ்பா. சூர்யாவை ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு சம்மதிக்க வச்சதே பெரிய விஷயம். நீ சூர்யாவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, அவனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். சிஸ்டர், சென்டிமெண்ட் இடியட்டான நம்ம மாப்பிளைய தாலி சென்டிமெண்ட்ட வச்சு லாக் பண்ண போறீங்க, அப்படித்தானே சிஸ்டர்? ஆமா. இத பாரு, நீ சூர்யாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு சம்மதிக்க வச்சியோ, அதே மாதிரி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சூர்யாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சூர்யாவை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். அப்பதான் அந்த துர்காவால எதுவுமே செய்ய முடியாது. அவளை உன்னால ஜெயிக்க முடியும். மாமாவை கன்வின்ஸ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வைக்கிறீங்களா? இருக்கு. யூ டோன்ட் வரி சிஸ்டர், அதெல்லாம் புஸ் பாத்துக்கோ. புஸ், ஆல் தி பெஸ்ட் புஸ். நான் வரேன் ஆண்டி. அடாடாடாடா, என்ன நட ஸ்டைலா போகுது பாருங்க. உடனே துர்கா கிட்ட போய் சொல்லணும். துர்கா, ஹாசினி வா. துர்கா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன், என்ன விஷயம் ஹாசினி? அது அந்த புஷ்பா மாயா எல்லாருமே சேர்ந்து சூர்யா மாமாக்கும் புஷ்பாக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? ஆமா துர்கா, புஷ்பாவும் மாயாவும் ரூம்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இத பாரு, நீ சூர்யாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு சம்மதிக்க வச்சியோ, அதே மாதிரி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சூர்யாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சூர்யாவை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். நடக்க போற இந்த ரெஜிஸ்டர் கல்யாணத்தை நீ தான் எதையாவது செஞ்சு எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். சரி,
நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி துர்கா, எதையாவது ஒண்ணு செஞ்சு எப்படியாவது அதை தடுத்து நிறுத்திடு. வாங்க சூர்யா, போலாம். சூர்யா, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன், நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க. சரி. சார், வணக்கம் சார். வணக்கம். வாமா. என்னம்மா நீ மட்டும் தான் வந்திருக்க? நீ கல்யாணம் பண்ணிக்க போற சூர்யா வரலையா? வந்திருக்காரு சார். வெளியே வெயிட் பண்ண வச்சுட்டு தான் நான் மட்டும் உங்களை பார்க்க வந்தேன். சார், ஏற்பாடெல்லாம் ரெடியா இருக்குல்ல? அதான் பணம் நேத்தே கொடுத்தாச்சே. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுமா, நானே கூப்பிட சொல்றேன். ஓகே சார். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அவங்களே கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஓகேவா? ஏய் துர்கா, என்கிட்டயா சவால் விட்ட? இப்ப சூர்யா என் பக்கத்துல இருக்காரு. இன்னும் 10 நிமிஷத்துல என் வாழ்க்கையிலேயே இருப்பாரு. சரஸ்வதி அம்மா, பொண்ண வர சொல்லுங்க. இதோ வர சொல்றேங்க. குந்தவை, நீ போய் காஃபி ரெடி பண்ணு. சரிம்மா. இதோ வந்துடுறேன். பொண்ணு தங்கமான பொண்ணு, உங்களுக்கு பிடிச்சிரும். துர்கா, துர்கா. அம்மா, என்ன உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்க? இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, உன் உதடுதான் அப்படி சொல்லுதே தவிர உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. மா, நீ சொன்னேன்னு தானே நான் பட்டு புடவைலாம் கட்டி ரெடியா இருக்கேன். அப்புறமும் இப்படியே சொல்ற? சரி சரி, அவங்க வெயிட் பண்றாங்க. வா, காஃபி குடுக்கணும். எந்திரி, வா. வாங்கிக்கோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.